Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் நடவடிக்கை எடுக்க மறுத்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறையை அவமதிக்கக்கூடிய வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை விமர்சித்தும் பேசியிருக்கிறார் என்று சொல்லி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் தமிழக டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் எழும்பூர் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்தார். அந்த தனிநபர் புகார் மனுவானது எழும்பூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடி செய்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சட்டப்பூர்வமாகவும் கண்ணியத்துடனும் பேச வேண்டும், ஆனால் அவருடைய பேச்சு என்பது அரசியல் சட்ட அமைப்புக்கு விரோதமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் அந்த எழும்பூர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.